செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களவையில் மகளிருக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறாதது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விரிவான செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு கொலம்போ விமான நிலையத்தில் அந்நாட்டின் பாரம்பரிய கண்டியான் நடனமாடி நடன கலைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிபர் மாளிகையில் திரு அனுரகுமார திசநாயக்க, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இருவரும் பேச்சுக்கள் நடத்தினர். இந்த பேச்சுக்களில் இருதரப்பு மீனவ சமூகங்களின் வாழ்வாதாரங்களை கருத்தில் கொண்டு மீனவர் பிரச்சினைகளை மனிதாபிமான முறையில் கையாள்வது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். மேலும் இருதரப்பு உறவுகள், இந்திய வீட்டுவசதி திட்டம், இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் புனரமைப்பு மற்றும் மறுவாழ்வு முயற்சிகள் உள்ளிட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகுப்பின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் போன்ற பல்வேறு முன்னெடுப்புகள் குறித்து அவர்கள் விரிவான பேச்சுக்கள் நடத்தினர். இது குடியரசு துணைத் தலைவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட சிவகிரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிவகிரி அரசு மருத்துவமனை முதல் தீரன் சின்னமலை சிலை வரை சாலை வலம் சென்ற அவர் மொடக்குறிச்சி பாஜக வேட்பாளரான கிருத்திகாவை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஹிந்தியில் பேசிய அவர், தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் தமிழகம் இழந்த பெருமைகள் மீட்டெடுக்கப்படும், திமுக ஆட்சியில் நடக்கும் ஊழல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் இந்த மசோதா நிறைவேறாமல் போனது குறித்து நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரையாற்றினார். அதில் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே சுயநல அரசியலுக்காக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். மசோதாவை நிறைவேற்ற அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டும் பலன் அளிக்கவில்லை என்று கூறிய அவர், இதற்காக தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் விருப்பம் இல்லாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட சுயநல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பெண்களின் அதிகார கனவை சிதைத்து விட்டதாக தனது வருத்தத்தை பிரதமர் பதிவு செய்தார்.